சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. டெல் அவீவ், பென்குரின் விமான நிலையம், ஹைஃபா துறைமுகம் எல்லாமே அடிச்சிட்டாங்க சார். இதில் வந்து பெரிய இழப்பு வந்து இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடித்த அடியில் வந்து ஏகப்பட்ட லாஸ். அப்புறம் ஒரு 3 இடத்துல வந்து நியூக்ளியர் ரியாக்டர் இடத்துல அங்கே அடி வாங்கிட்டாங்க. அயன் டோம், அதில் டேவிட் சிலிங்கா இருக்கட்டும், அயன் டோம் வந்து தானே போய் அடிச்சிருக்காங்க. டெல் அவீவ் வந்து இதுவரைக்கும் அவன் லைஃப்பில் பார்க்காத அளவுக்கு அடி. நாங்கள் வந்து அடியே வாங்கலை, இதற்கு சின்ன சின்னது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிறது காரணம் வந்து அவன் மக்கள் வந்து கொதிச்சு போகக்கூடாது. ஏற்கனவே நெதன்யாகு மேலே வந்து மக்கள் வந்து அவ்வளோ காண்டில் இருக்காங்க, அந்த சொந்த மக்களை. முன்னாடி வந்த கணக்குப்படி பார்த்தா 2023 அக்டோபரில் ஆரம்பித்து 2024 அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடி நம்ம இந்திய ரூபாய்க்கு லாஸ்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து 7-8 மாதம் ஆச்சு. இப்போ தான் வந்து இன்னும் வேறு லாஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஹைஃபா துறைமுகம் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 30%லேருந்து 35% அவங்களோட மொத்த ஆயில் இருக்குல்ல, ரிஃபைனரி, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதுக்கு தான் அங்கே அடிச்சது. அங்கே வந்து அப்புறம் பவர் ஜென்ரேட் பண்ணுற இடம், அது போக இராணுவ தலைமையகம், கிட்டத்தட்ட அவங்க அடித்த ஒரு 7-8 இடம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்போ கரண்ட்டில் கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ்ரேலோட லாஸ் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஈரானோட லாஸ் இருக்குல்ல, அது எடுத்திங்கன்னா 7 லட்சம் கோடியில் தான். இப்போ லாஸுங்கிறது மிகப்பெரிய லாஸு இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கும் லாஸு. ஆனால் ஏற்கனவே வந்து அடி வாங்கி கிடக்கிறவன் இன்னும் என்ன அடித்தாலும் ஈரானுக்கு வந்து வலிக்காது. இவன் வந்து பழக்கப்பட்டவன். ஆமா, இவன் அடிச்சு பழகினவன், அவன் அடி வாங்கி பழகினவன். திருப்பி அடிக்கும் போது இவனுக்கு வந்து வலிக்குது ரொம்ப. இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் எந்திரிச்சு வரவே முடியாது, அவ்வளோ மோசமான சூழல் இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் வந்து பல நாடுகளில் வந்து குண்டு போடும், போர் பண்ணும். உதாரணத்துக்கு காசா எடுத்துக்கலாம், லெபனான் எடுத்துக்கலாம், சிரியா எடுத்துக்கலாம், இப்படி பல நாடுகளில் அடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நாட்டை ஒரு நாடு போட்டு வாங்குன்னு வாங்குது அப்படின்னு சொல்லலாம் ஈரான். ஈரான் வந்து தொடர்ந்து ரொம்ப கடுமையான முறையில் வந்து அங்கே போர் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலில். டெல் அவீவ், பென்குரின் விமான நிலையம், ஹைஃபா துறைமுகம் இப்படி எல்லாமே அடிச்சிட்டாங்க சார். இதில் வந்து பெரிய இழப்பு வந்து இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் வந்து அந்த ஒரு 365 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற காசா வந்து அடின்னு அடித்து இருக்கிற கட்டடத்தை பூரா தரைமட்டமாக்கி 85-88% அல்ல 90% பில்டிங்கை வந்து தரைமட்டமாக்கிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஆமாம், முடிச்சிட்டாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 23 லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்த இடம். 23 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 4ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கலேன், 5 லட்சம் ஃப்ளாட்ஸு வீடுகள் இருந்திருக்கும். 5 லட்சம் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 4,70,000 வீடுகளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது, 10% தான் இருக்குது. அப்போ வந்து அங்கே அடித்து முடித்து கையாளாகாமல், இங்கே உணவே போகாமல் பட்டினிச்சாவு நடந்துக்கிட்டு இருக்காது இப்போதைக்கு. இந்த இதில் வெளியே தெரியல. இல்லை, அதை பண்ணுறது இஸ்ரேல் தடுக்குது, சாப்பாடு கொடுக்க முடியாது, பண்ணுது, இதெல்லாம் பண்ணுது. என்னென்னா, நான் இங்கே நான் இருக்கணும் அப்படின்னா சுற்றி எல்லோரும் வந்து கையை கட்டிட்டு வாயை புத்திட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் இஸ்ரேலோட நிலைப்பாடு. ஏன் இஸ்ரேல் நிலைப்பாடு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எஜமானன் உண்டு, அது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு இந்த மொத்த பகுதியவும், அதாவது மிடில் ஈஸ்ட்டு மொத்தம் பகுதி ஏன் முக்கியம்னா, ஆயில் ரிச் கண்ட்ரிஸ், அது எல்லாத்தையும் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விரும்பினா அங்கே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு அடியாள் வேணும், ஒரு வேட்டை நாய், அது வந்து இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் வந்து கரெக்டாக ஆயுதம் கொடுத்து, சின்ன நாடு இஸ்ரேல் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. நீங்கள் வந்து ஈரானை கம்பேர் பண்ணிங்கன்னா இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 70ல் ஒரு பகுதியோ அல்லது 40ல் ஒரு பகுதியோ சம்திங், ரொம்ப ரொம்ப சிறுசு கம்பேர் பண்ணால். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 மாவட்டத்தை சேர்ந்த எவ்வளோ இருக்கும் அது மாதிரி அந்த மொழி ஒரு சின்ன இது வந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட 95 லட்சம் பேர் வந்து யூதர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வருமானம் பார்த்தா பயங்கர வருமானம். எப்போ 2023 அக்டோபர் வரைக்கும் அவங்களோட வருமானம் பெரிய வருமானம். நீங்கள் வந்து ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து, அங்கே மேனுஃபேக்சரிங்லேருந்து, அப்புறம் சர்வீஸ் இதுலேருந்து, அப்புறம் டூரிசம்லேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வருமானம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சம் கோடி அங்கேக்கான ஜிடிபி நம்ம ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும். வருஷத்துக்கு எப்போவுமே ஜிடிபி வந்து வருஷத்துக்கு 50 லட்சம் கோடி அப்படிங்கிற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான வருமானம். பெர் கேபிட்டல் இன்கம்மே ரொம்ப ஜாஸ்தி. அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து கிட்டத்தட்ட 450 பேர் வந்து இருக்காங்கன்ற அளவுக்கு.
இது இது ஏன் இந்த டேட்டா சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது 250 ஏக்கர். அப்போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஆவரேஜாக 2 பேர், 2 பேர்னா ஒரு ஏக்கரில் 2 பேர் நிற்பாங்க அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு குரூப்பாக வாழ்வாங்க. அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கும், ரோடு இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்கு, மற்ற பேரன் லேண்டு எல்லாம் சேர்த்து ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு வந்து 2 பேர் அப்படி. இதே அப்படியே நீங்கள் வந்து ஈரான் எடுத்தேன்னு வச்சுங்களேன். ஈரான் வந்து ஒரு 60 பேர் தான் ஒரு 250 ஏக்கருக்கு. ஸோ ஒரு ஆளுக்கே வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் கணக்கு வச்சுங்களேன், 4 ஏக்கர் ஒரு ஆளுக்கு. அப்படி அந்தளவுக்கு அது பெரிய இடம். அதுக்காண்டி எல்லாத்துக்கும் அந்த இடம் வந்து அங்கங்கே இருப்பாங்களா அப்படி இல்லை. நிறைய இடம் வந்து பேரன் லேண்டாக இருக்கும். அப்புறம் சிட்டியில் தான் வந்து அதிகப்படியான மக்கள் இருக்காங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 9.5 கோடி பேர் இருக்காங்க. அதாவது ஈரானோட மக்கள் தொகையும் தமிழ்நாட்டோட மக்கள் தொகையும் நம்ம வந்து ஆன்பார். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு 8 கோடி பேர் அப்படின்னா அங்கே வந்து 9.25 கோடி பேர், 1 கோடி சொச்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ ஈரான் வந்து ஒரு தமிழ்நாடு அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அங்கே வந்து ஜிடிபின்னு எடுத்திங்கன்னா 40 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கம்மி. ஆமாம், இது மக்கள் தொகை வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு அல்லது 9ல் 1 பங்கு அப்படி வச்சுக்கோமே. வருமானம் வந்து இஸ்ரேலில் அதிகம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க வந்து சர்வீஸ்லேருந்து, இதிலேருந்து, டெக்னாலஜிலேருந்து, ஆயுத விற்பனையிலேருந்து, அப்புறம் அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதுலேருந்து இங்கே பயங்கர வருமானம் வச்சுங்களேன். இப்போது இஸ்ரேல் வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த ரீஜனில் யாரும் வந்து அணு ஆயுதம் வந்து தயாரிக்கக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது அப்படியே வந்து இப்போது இஸ்ரேலுக்கு பொருத்திக்கலாம். இந்த மொத்த ரீஜன்லேயும் வந்து யாருக்கிட்டே வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்னை தவிர. இப்போது அது வெளியில் அறிவிக்கப்படாமல் அங்கே வந்து கிட்டத்தட்ட 60 அணு ஆயுத வார்ஹெட் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. தரவுகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. 60 வார்ஹெட் அங்கே இருக்குது. இப்போது ஈரான் வந்து என்ரிச் பண்ணி அதை வார்ஹெட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது கிட்டத்தட்ட 9 அணு ஆயுதம். அணு ஆயுதம் வந்து 2ஓ 3ஓ போட்டாலே வந்து இப்போ இஸ்ரேலோடைய நிலப்பரப்புக்கு 2 இது தூக்கி போட்டாலே இஸ்ரேல் அவுட் ஆகிடும். ஓகே, அப்புறம் இந்த பேலிஸ்டிக் ஏவுகணை இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ இது வந்து இந்த டீட்டெயில் சொல்ல போகும்போது இப்போது அங்கேருந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் இது எப்படின்னா, நீங்கள் வந்து 72 73 உள்ள சண்டையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள இதாக இருக்கட்டும், அப்புறம் 90களில் நடந்ததாக இருக்கட்டும், சமீபத்தில் நடந்த சண்டையாக இருக்கட்டும், காசாலேருந்து திடீர்னு வந்து அக்டோபர் 7ஆம் தேதி 2023 வந்து சண்டை ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தெரியும் இஸ்ரேல் கையில் அவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது. இன்றைக்கி வேறு எந்த நாட்டையோடையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரீஜனில் மொத்தத்துக்கு நீங்கள் யூரோப் எடுத்துக்கோங்க, மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃபாரிஸ்ட் எடுத்துக்கோங்க, இஸ்ரேலில் இருக்கிற ஆயுதம் வந்து அவ்வளோ வந்து பலம் வாய்ந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆயுதம் வச்சு அப்பயே சார் இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஈரான் வந்து தொடர்ந்து அதை தான் சொல்கிறேன். அது வந்து எல்லாம் அடிக்கும்போது இவங்களை போகிற அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன்னா இப்போ ஒரே நேரத்தில் வந்து இப்போ எடுத்த உடனே ஈரானை வந்து கை வச்சுருந்தா இவங்க பூரா சேர்ந்து அடின்னு அடிச்சிருப்பாங்க. இஸ்ரேல் அன்றைக்கே சொல்லி முடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் காசா மட்டும் அடித்தான். காசாவை அடிக்கும்போது வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க்கில் வந்து நிறைய பேர் வந்து கைது பண்ணி கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே கைது பண்ணி, அப்புறம் ஆட்கள் நடந்து போக முடியாமல் ரோடில் வந்து உழவு போட்டு வச்சாங்க. இதை வச்சு டிராக்டரு இதை மாதிரி இதை வச்சு பூரா பேத்து எடுத்து போட்டாங்க மொத்தத்துக்கு. ஸோ அங்கேருந்து யாரும் வந்து இங்கே சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்னு தன்னை பக்கத்தில் உள்ள சுற்றி வந்து பாதுகாப்பு ஆக்கிட்டாங்க. இவங்க கையில் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, அது போக அடுத்து வந்து ஹிஸ்புல்லா வந்து அடிக்க வந்தவுடனே லெபனானில் போட்டு அடின்னு அடித்து தலைவர்களை பூரா குறி வச்சு எல்லாத்தையும் போட்டு தாக்குனாங்க. இவங்க என்ன மொசாட்டில் வந்து பெரிய உளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓகே, அது போக இதில் வந்து லெபனானில் முக்கியமான பெருந்தலைகள்லாம் வந்து திடீர்னு ஒரு 2000 பேஜர் வந்து வெடித்து வந்துச்சு. அந்த பேஜர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி அதுக்குள்ளே வந்து சின்னதாக பாம்பு செட் பண்ணி எப்போ போகணுமோ அப்போ மட்டும் வெடிக்கிற மாதிரி வச்சாங்க. வெடித்து எல்லாம் கொண்டு போய் வாக்கி டாக்கியில் பேசினா வாக்கி டாக்கி வெடிக்குது. அப்போது லெபனானை வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை கொண்டு வந்து சேர்த்தாங்களா, பக்கத்தில் இருக்க த்ரெட்டு முடிஞ்சு போச்சு. சிரியாவில் ஆட்சி மாற்றம் இது இஸ்ரேல் பண்ணாங்க. எங்கே இஸ்ரேல் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் அமெரிக்கா வேறு ஆட்கள் இல்லை. இவங்க எல்லாம் வந்து இஸ்ரேலை வந்து பாதுகாத்து வச்சா தான் அமெரிக்காவுக்கு சேஃப். அமெரிக்காவுக்கு வேணும், அவனுக்கு வியாபாரம் நடக்கும். அப்போது சிரியா வந்து ஆட்சி மாற்றம் பண்ணி அங்கேயே வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு வந்து அடுத்த கட்டம் யார், இங்கே ஹூத்திஸ் இருக்காங்கல்ல,
ஏமன்லேருந்து வர்றாங்க. அங்கே வந்து பார்த்து இருக்கும்போது கப்பல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பின் வாங்குற மாதிரி பின் வாங்கினாங்க. அடுத்து அங்கே பார்த்தா துறைமுகத்தை அடித்து நாசப்படுத்திட்டாங்க. என்ன தான் பண்ணாலும் இவங்களுக்கான ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் கம்பேர் டு இஸ்ரேல், கம்பேர் டு அமெரிக்கா, இப்போ யூகே வந்து கொஞ்சம் அடிபட்டு கிடக்காங்க. முன்னாடி வந்து இதில் கப்பல் படை இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. அங்கே எக்கானமி ரொம்ப வீக்காகி போய் அவன் இன்றைக்கி சாவமோ நாளை சாவமோன்னு கிடக்காங்க யூகே. அவன் வந்து என்னத்தை பண்ணாலும் அவன் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இஸ்ரேல் வந்து இது எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு வேறு எதிரிகள் படார்னு வரமாட்டாங்கன்னு என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வார்ஹெட் 9 வார்ஹெட் வந்து அடுத்த 1 மாதத்தில் ரெடி ஆகிடலாம், இல்லை 2-3 மாதத்தில் ரெடி ஆகிடலான்ற இடத்துல வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அங்கே வந்து அடிக்கணும். எப்படி சாதாரண அடி இல்லை, ஒரு 6-7 இடத்துல முக்கியமான அடி. இப்போ இது வந்து எப்படின்னா திருப்பி அடிக்கிறாங்கிற அடுத்த கட்டம். இங்கே அடித்த அடி இருக்குல்ல, அதில் முக்கியமான தலைகளை பூரா சொல்லி வச்சு 8வது மாடியிலேருந்து 8வது மாடி மட்டும் போய் ராக்கெட்டு போய் அடிக்குது. அந்த அளவுக்கு ப்ரிசைஸ்டானா இது வந்து வெறும் இவங்களோட புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, அது மட்டும் பத்தாது, விலை போகிற ஆட்களும் வேணும். ஓகே, அதை தான் நம்ம சொல்ல வந்த விஷயம். ஓகே, அப்போ அங்கே நிறைய விலை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்களோட தண்டனை வந்து பயங்கர கொடூரமாக இருக்கும் இங்கே அரபு நாட்டில். நான் வந்து அங்கே இருக்க கேள்விப்பட்டிருக்கேன், கூட வந்து இருந்திருக்காங்க, தெரியும். அப்போ எல்லாத்தையும் நிறையா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ அடித்த அடியில் வந்து ஏகப்பட்ட லாஸ். அங்கே முக்கியமான தலைகள் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 இடத்துல வந்து நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணிட்டு இடத்துல அங்கே அடி வாங்கிட்டாங்க. அப்படி எல்லாம் அப்புறம் ஹெட் குவார்ட்டர் ஒன்று அடி வாங்கினதுக்கப்புறம் என்ன ஒரு இவங்களுக்கான வித்தியாசம்னா, இவங்ககிட்ட வந்து பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கு இல்லையா, அது வந்து என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20,000 பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கான். இங்கே வந்து இஸ்ரேலோட பெரிய பலம் என்னென்னா, நல்ல ஒரு நிறையா வந்து ஃபைட்டர் ஜெட்டு ஃப்ளைட்டு நிறையா இருக்குது. F-35 இருக்குது, F-15, F-11, 17 சம்திங். அந்த அமெரிக்காவோடது அத்தனை இதுவும் அவங்க வச்சுருக்காங்க. F-35 தான் இன்றைக்கி வந்து டாப் லெவல் ரேஞ்சு. அதை வந்து ஸ்டெல்த்து விமானம் அது, ஏன்னா இதில் ரேடார் கண்ணில் படாது அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு பயங்கரமாக அடிப்பாங்க. அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, அயன் டோம், அதில் டேவிட் ஸ்லிங்காக இருக்கட்டும், பேட்ரியாட்டாக இருக்கட்டும், அயன் டோம் வந்து தானே போய் அடிச்சிருக்காங்க. அதுதான் அது இவ்வளோ இருக்குது. அதில் என்னென்னா ரொம்ப முக்கியம் என்னென்னா, இவன் வந்து ஒரு 200 ஏவுகணை வந்துச்சுன்னா அடிக்க முடியும், 205 வந்துச்சுன்னா 5 அடிக்க முடியாது. ஏன்னா இதில் இருக்கிறது வந்து அவன் லோட் பண்ணி வச்சு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மேலே போகணும் இல்லையா, போய் அடித்து முடிஞ்சு அடுத்து லோடு பண்ணுறதுக்கு சில டைம் எடுக்கும். ஒரு ஐ திங்க் நான் படித்த வரைக்கும் 2 மணி நேரம் ஆகும். அது அந்த ஒரு குரூப் ஆஃப் இதில் 16 20 இதை வச்சாங்கன்னா அந்த பேட்ரி இதோட அவங்களோட அந்த ரேடாரு இந்த கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, இந்த கனெக்ட் ஆகிருக்குலேருந்து அதை வர்றதை வச்சு இங்கே வந்து ஒன்று ஒன்றா கிளம்பி போய் வந்து தேடி அடிக்கும். அடித்து முடிச்சு இங்கே எம்டி ஆயிரும்ல. அடுத்து வந்தால் இப்போ வந்து 100 அனுப்பிச்சா 100 அடிச்சிடுவாங்க, 150 அனுப்பிச்சா 150 அடிச்சிடுவாங்க, 200னா 200 அடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோமே. 250 அனுப்பிச்சா அப்போது அதில் கொஞ்சம் மிஸ் ஆகுறது வந்து அவங்களோட ப்ரிசைஸ் இதில் வந்து மிஸ் ஆகுறது வந்து 5%. அயன் டோம் வந்து ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா? அயன் டோம் ஃபெயிலியர் ஈரானுமே அதான் சொல்லியிருக்கு. அதாவது இவங்க வந்து அயன் டோம் வச்சுருக்காங்க, அதை வச்சு எதனாலும் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் அதை ஃபெயிலியர் மாடல் நாங்களே காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் வந்து அதாவது ஒரு வேலிடு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து 200 இதை வந்து ட்ரோனையும் பலிஸ்டிக் எது வந்தாலும், அது ட்ரோனாக இருக்கட்டும் ஏவுகணையாக இருக்கட்டும், எது வந்தாலும் அங்கே அப்படி கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி அடிக்கும். 200க்கு மேலே வந்துச்சுன்னா இது ஈரானோட பெரிய பலம் என்ன தெரியுமா, அவங்க வந்து நம்பர் ஆஃப் பலிஸ்டிக் இது மிசைல் வந்து ரொம்ப அதிகம். ஒரே டைமில் வந்து 500 தான் அனுப்பிச்சுட்டான்னு வச்சுங்க, துவம்சம் பண்ணிடுவாங்க. அதுதான் நடந்தது. ஃபஸ்ட்டு 13ஆம் தேதி வந்து இவங்க வந்து ஒரு 6 இடத்துல முக்கியமான இடத்த பூரா அடித்து துவம்சம் பண்ணாங்க. ஓகே, அதில் வந்து பொதுமக்கள் வேறு ஒரு 300 பேருக்கு மேலே போய் 80 பேருக்கு மேலே செத்து எல்லாம் பண்ணாங்களா. இவங்க திரும்ப வந்து ஈவினிங்கில் என்ன பண்ணாங்க, ஒரு 100 ட்ரோன் அனுப்பிச்சாங்க. அப்போ ட்ரோன் அனுப்பும்போது ஜோர்டான் வந்து தடுத்தாங்க. ஏன்னா ஜோர்டான் வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்டு, தடுத்தாங்க. அங்கே 3/4 தடுத்தாச்சு. மிச்சம் வந்ததை வந்து இங்கே இருக்கிற அயன் டோமில் இஸ்ரேல் தடுத்தாங்க. ஆனால் மிட் நைட்டு அதுக்கப்புறம் 14ஆம் தேதி மிட் நைட்டு ரிட்டாலியேஷன், அதில் வந்து அடித்த அடியில் டெல் அவீவ் வந்து அங்கங்கே 90% வந்து அதை வந்து தடுத்துட்டாங்க. 10% விழுந்தாலுமே ஒன்று விழுந்தால் என்ன அடின்றீங்க. டெல் அவீவ் வந்து இதுவரைக்கும் அவன் லைஃப்பில் பார்க்காத அளவுக்கு அடி. இன்னொன்று என்னென்னா, ஈரானில் அடிபட்டால் அது வந்து எல்லாருக்கும் வெளி உலகுக்கு பூரா தெரியுது. இஸ்ரேலில் என்ன நடந்தாலும்
மூடி மறைச்சி வச்சுருப்பாங்க. எதுக்காக மறைக்கிறாங்க? எதுக்காக மறைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் போய் அடி வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்களோட அயன்டோமோ இதுவோ வெளியில் விற்க வியாபாரம் நான் பார்க்கணும்ல, அது நடக்காது. எல்லா செய்தியும் வெளியே வந்துடுச்சு. இப்போ என்னென்னா, முதல்ல வந்து இது வந்து இத்தனை பேர் 100 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இவ்வளோ மக்கள் செத்துட்டாங்கன்னா மக்கள் அங்கே கொதிச்சிருவாங்க. அந்த செய்தியும் வராது. அப்புறம் நாங்கள் வந்து அடியே வாங்கலை, இதற்கு சின்ன சின்னது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிறது காரணம் வந்து அவன் மக்கள் வந்து கொதிச்சு போகக்கூடாது. ஏற்கனவே நெத்தன்யாகு மேலே வந்து மக்கள் வந்து அவ்வளோ காண்டில் இருக்காங்க, அந்த சொந்த மக்களை. நீ வந்து சரியில்லை, வேணே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது வந்து அயன்டோம் வந்து ஃபெயிலியரு, நீ அடி தெரில. F-35 வந்து 3 தான் வந்து அங்கே டவுன் பண்ணிட்டதா வந்து ஈரான் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் மறுத்துருக்காங்க. அப்போ F-35 வந்து இருக்கிறதுல ரொம்ப பெருசு, ஹையஸ்ட்டு இன்றைக்கி வந்து. அதுவே டவுன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அதுக்கு வேல்யூ இல்லாமல் பேர் யாரும் வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களே. அவனோட முக்கியமான வருமானமே வந்து இதை விற்று தானே பண்ணுறது. அப்போது இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஈரானோட பெரிய பலம் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பெருசு. இவன் எவ்வளோ குண்டு போட்டாலுமே அது மொத்த ஈரானும் போட முடியாது. ஓகே, இவன்கிட்ட இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏவுகணை இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட 20,000 ஏவுகணை இருக்குது. ஓகே, இந்த சின்ன இடத்துக்கு வந்து ஒரே நேரத்தில் 2000 ஏவுகணை அனுப்பிச்சான்னா ஒரு நைட்டில் வந்து மொத்த இஸ்ரேல் காலி. ஏன்னா அதை வந்து திரும்ப அந்த இது அடிக்கணும் இல்லையா, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அது அடிக்கிறதுக்கு இருக்கிற ஸ்டாக் இருக்குல்ல. ஏற்கனவே வந்து இங்கேருந்து ஹவுதீஸ் அனுப்பிச்சி வச்சது, இங்கே பக்கத்தில் அனுப்பிச்சது, இதெல்லாம் திரும்பி அடித்து நிறைய காலி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பலில் வந்து ஃபுல்லாக இறக்குனாங்க. இன்னொன்று, அமெரிக்கா வந்து இவனுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏன்னா இவன் வேணுங்கிறதுக்கு. இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, அமெரிக்காவுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட கலவரம், உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீ எப்படி என்ன வெளியே போக சொல்லிச்சு, நீ எப்படி இதை பண்ண போக சொல்லிட்டு ட்ரம்புக்கு எதிராக வந்து உள்நாட்டில் கலவரம். அந்த கலவரத்தையே வெளியிலேருந்து வந்து ஃபியூல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து நீ எல்லா விதத்திலும் இப்படி பண்ணிகிட்ருக்கல அப்படின்னா வெளியிலேருந்து காசை கொடுத்து கலவரத்தை தூண்டி விடு அப்படின்னா லாஸ் ஏஞ்சலிஸில் ஃபுல்லாக கலவரம், பக்கத்து மாநிலம் பூரா. போராட்டம் பண்ணுறதுலாம் சொந்த மக்கள் தானே பண்ணுறாங்க. சொந்த மக்கள் இல்லை, போராட்டம் பண்ண சொந்த மக்கள் கம்மி. சொந்த மக்கள் மாதிரி வெளியிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அகதியாக வந்து சொந்த மக்கள் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் வந்து இது கேட்டு உன்னோட டீட்டெயில் கொடுன்னு கேட்டு நிறைய இடத்துல பிடிக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து ஆரம்பித்தாச்சுன்னா மக்கள் போராட்டம் எப்போவுமே லேசாக வந்து ஒரு தீக்குச்சி போதும். அது வந்து ஈஜிப்டில் ஆரம்பித்து பயங்கரமாக நடந்துச்சு. எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து அடிக்க தாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்தாங்கன்னா அடக்கவே முடியாது. ஓகே, நீங்கள் என்ன ஆயுதம் வச்சுருக்கீங்க, என்ன வச்சுருக்கீங்க, உயிருக்கு துணிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அவங்கள? ஓகே, அந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அவன் உள்ளூரை கவனிப்பாங்களா, எல்லாத்தையும் எடுத்து இங்கே கொடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அமெரிக்காவுக்கும் இப்போ பிரச்சனை. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சமாதானமாக போங்கப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறது. இன்னொன்று இப்போ ட்ரம்ப்போடது அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் வந்து தூண்டி விடுறது. ஓகே, இங்கே வந்து ஈரானோட 5 ரவுண்டு வந்து மஸ்கட்டில் பேச்சுவார்த்தை வந்து நடக்கிறான்னு சொல்லியே நம்ப வச்சு இவனை வந்து அடிக்க வச்சிட்டாங்க. அடித்தோடனே இப்போ என்ன, அமெரிக்கா வந்து நம்புறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கிற விஷயம் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க இஸ்ரேல் இருக்காங்கல்ல, இஸ்ரேலோட மொத்தம் இந்த மக்களோட பையிங் பவர் இருக்குல்ல, டெய்லி வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து ஒரு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணுவார் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி வந்து 200 ரூபா செலவு பண்ணுறக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இஸ்ரேலில் மக்கள் 200-250 ரூபா செலவு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு 500 வாரனால தான். ஏன்னா இன்கம் இல்லாமல் போயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. ஸோ பையிங் பவர் குறைஞ்சிச்சு. மக்களோட பையிங் பவர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மொத்த டிரான்சாக்ஷன் குறைஞ்சிரும், இம்போர்ட் குறைஞ்சிரும், எக்ஸ்போர்ட் குறைஞ்சிரும், வேலை பார்க்குற ஆளுக்கு குறைஞ்சிரும், வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிரும். அப்புறம் வேறு வருமானம் என்னென்னா டூரிசம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷமாக சண்டை மாறி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா டூரிஸ்ட் வர மாட்டாங்க. டூரிஸ்ட் வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு நாடு வந்து செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து இப்போ மைக்ரேஷன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஐயோ பயங்கரம். வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலுக்கு எப்போவுமே மெஜாரிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டியூயல் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. டக்குன்னு வந்து அமெரிக்காவுக்கு, யூகேக்கு, ரஷ்யாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்குன்னு பறந்து போயிடுவாங்க. ஏகப்பட்ட பேர் பறந்து போயிட்டாங்க. திருப்பி வந்து சண்டைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, வரமாட்டாங்க. அப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அந்த மேன் பவர் அவன் வந்து இதில் வந்து ஏர் இதில் வந்து ஃப்ளைட்டை வச்சு அடிக்கிறதுல டாப்பில் இருக்காங்க. அந்த ரீஜன்லேயே மொத்த டாப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. ஆனால் தரை வழியில் போகும்போது ஃபெயிலியர் ஆகிடுறாங்க.
ஏன்னா அங்கே மக்கள் வந்து அசந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு வழியில் உள்ளே போய் தான் வந்து காசாக்குள்ளே போய் தான் வந்து மெர்காவா டேங்கெல்லாம் போட்டு காசா அங்கே இருக்கிற இவங்க இருக்காங்கல்ல பாலஸ்தீன் வந்து அடின்னு அடித்தாங்களே. அதனால் தரை வழியில் வந்து அவங்க பெரிய ஃபெயிலியர். ஆனால் இதில் மட்டும்தான் ஏர் டிஃபென்ஸில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதில் எல்லாம் நிறையா பேர் வந்து ஃபிலீட் ஆகிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இப்போ அங்கே வந்து பிரச்சனை, மக்கள் இல்லை, மக்களுக்கு நெதன்யாஹு மேல் நம்பிக்கை இல்லை, வருமானம் குறைஞ்சிருச்சு. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரல, இன்னொன்று வந்து ஹூத்திஸ் வந்து அந்த கப்பலை பூரா அடித்து தடுத்தாங்கல்ல, இந்த பக்கம் சோழி முடிஞ்சிருச்சு. அப்போது இஸ்ரேல் வந்து வாழ்வா சாவான்ற இடத்துல இப்போ இருக்காங்க. ஓகே, என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு கட்டம் என்ன வரும்னா, ரொம்ப வாழ்வா சாவான் இருந்துச்சுன்னா இஸ்ரேலுக்கு கை கொடுக்குறதுக்கு அமெரிக்கா வந்து ஆல்ரெடி கப்பலை சுற்றியே வந்து பூரா கப்பல் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே கப்பல் வந்து உள்ளே ஈரானுக்கு உள்ளே வந்து அடிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா யுஏஇ, ஓமான், அந்த பக்கம் ஈரான், இதுக்கடல ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு கிட்டத்தட்ட 27-30 கிலோமீட்டர் விட்டுக்குள்ளே அங்கே இருக்குது. அதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அந்த வார்ஷிப் வந்து உள்ளுக்குள்ளே போக முடியாது, அதுக்குன்னு வெளியில் நிற்கலாம். அதோட ரேஞ்ச் எப்பவும் கம்மியாக இருக்கும். வெளியில் என்னாங்கன்னா இவங்ககிட்ட வந்து கப்பல் படையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈரானில் கப்பல் வச்சு அடிப்பாங்க, இந்த பக்கம் ஹூத்திஸ் வச்சு அடிப்பாங்க. என்னத்தை பண்ணாலுமே அமெரிக்கா வந்து லேண்டு இல்லாமல் அங்கே பண்ண முடியாது. இப்போது யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார் இதில் வந்து பெரிய அளவுக்கு பேஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து வந்து ஈரான் அடிக்க போகிறான் அப்படின்னா அவன் வந்து ஈஸியாக வந்து இங்கே ஈரான் வந்து இங்கே தாக்கிடுவாங்க. தாக்கினா இந்த நாடுகள்லாம் தாங்க முடியாது. ஏன்னா இந்த நாடோட மொத்த பொருளாதாரமே ஆயில் அண்ட் கேஸை வச்சு தான். ஒரு இடத்துல குண்டை போட்டு முடித்தானா அந்த இது சோழி முடிஞ்சிடும். ஆனால் இவங்க வந்து இப்போதைக்கு கொடுக்குறதா இல்லை. அதாவது ஒற்றுமையாக நான் வந்து ஈரானோட சேர்ந்து கை கொடுத்து வரேங்கிற இடத்துல இல்லை. நான் வந்து அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், தளம் இருக்குது ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இங்கே இருக்காங்க. அதனால் இப்போ வந்து ஈரான் வந்து ஏற்கனவே 25 வருஷத்துக்கு மேலே சேங்ஷன் பண்ணி, ஓகே, வெளியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் அவனுடைய ஆயிலெல்லாம் மேஜராக வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வந்த காசு இப்போ வந்து திரும்ப இந்த சண்டைன்னு வந்துருச்சு அப்படின்னா அவன் ஏற்கனவே வந்து ஏகப்பட்டது ஒரு மாதத்துக்கு 400 பலிஸ்டிக் ஏவுகணை அளவுக்கு வந்து தயாரித்து வச்சவன். எத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக தயாரித்தவன். 20,000 ஏவுகணை வச்சுருக்காங்க. அந்த 20,000 ஏவுகணை வந்து எங்கே பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 200 அடிக்கு கீழே வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு இந்த பங்கர் பஸ்டர்னு சொல்லி ஒரு குண்டு இவங்க சொல்கிறாங்கல்ல, அது வந்து 50 மீட்டர் வரைக்கும் தொலைச்சி போகணும். 50 மீட்டர் அப்படின்னா 150 அடிக்கு, 150 அடிக்கு கீழே போயிடுச்சுன்னா தொலைக்க முடியாது. அது போக அது தொலைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 அடி திக்னஸில் இருக்கிற காங்கிரீட்டு அது வரைக்கும் தொலைக்கும். இவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சே அந்த 6 அடிக்கு மேலே வந்து காங்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கிறத வந்து எந்த பங்கர் பஸ்டாலும் இப்போ தொலைக்க முடியாது. அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து சைபர் இதை வச்சு பண்ணால் ஒழிய, அப்போ சைபரில் பண்ணுவான்னு தெரிஞ்சு இவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஈரானும். இப்போ என்ன நடக்குதுன்னா இஸ்ரேல் வந்து அவனோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்க. இப்போது வருமானம் இல்லை, திரும்ப அமெரிக்கா தான் கொடுத்தாகணும், யூகே கொடுக்குறதுக்கு வழி இல்லை, அவனே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். ஃப்ரான்ஸ் வந்து ஏற்கனவே உள்நாட்டு கலவரம் வந்துருச்சு. ஜெர்மன் ஆல்ரெடி வந்து எக்கானமியில் ரொம்ப டவுனாக போயிடுச்சு. யூரோப்பியன் கண்ட்ரி பூரா வந்து ஒரு மாதிரி அலை பாஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஏற்கனவே $37 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து கடனாளியாக இருக்கான். இப்போ சைனாவை பகைச்சிக்கிட்டான். அங்கேருந்து வந்து முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் அங்கே அனுப்ப மாட்டுறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஆடி போய் கிடக்கு, உண்மையில் உள்ளுக்குள்ளே பயங்கர ஆடி போய் கிடக்கு. அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே பெரிய எதிரி யாருன்னா எலன் மஸ்க். இப்போது ஓகே, அப்போது இந்த அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனையை வந்து இவன் சந்திப்பானா, அல்லது இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுக்கு உதவுறது வந்து அவனுக்கு அவனே உதவி செய்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்த டைமில் வந்து அவன் எட்ஜில் நிற்கிறாங்க. ஈரானுக்கு வந்து என்ன அடி அடித்தாலும் அவனுக்கு வந்து கீழே வந்து நிறையா இது சேனல் வச்சுருக்காங்க. இஸ்ரேலுக்கு வந்து பல லட்சம் கோடி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுக்கான காரணம் சார் எவ்வளோ சார் ஆயிருக்கும்? அதாவது வந்து எத்தனை லட்சம் கோடி போயிருக்கும்? ஒரு முன்னாடி வந்த கணக்குப்படி பார்த்தா 2024 அக்டோபர், 2023 அக்டோபரில் ஆரம்பித்து 2024 அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 லட்சம் கோடி நம்ம இந்திய ரூபாய்க்கு லாஸ்னாங்க ஒரு வருஷத்தில். இப்போ அதுக்கப்புறம் வந்து 7-8 மாதம் ஆச்சு. இப்போ தான் வந்து இன்னும் வேறு லாஸ் ஆகிருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு 1 இயரில் வந்து ஹூத்திஸ் வந்து இந்த கப்பலெல்லாம் வந்து பெருசாக அடிக்கலை. இப்போ கடந்த ஒரு 7-8 மாதமாக தான் கப்பலை வந்து அடியடி அடிச்சிருக்காங்க.
அமெரிக்காவோட போர்க்கப்பல் இருக்கும் அதெல்லாம் அவர் அடிச்சிருக்காங்க, எல்லாம் விலகி போயிட்டாங்க. எந்த கப்பலும் இங்கே வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு வரவே வராதுன்ற இடத்துல வந்து இவங்களோட லாஸு கணக்குப்படி இப்போ இந்த இவங்க அடிச்சிருக்காங்கல்ல, ஹைஃபா துறைமுகம் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு, டெல் அவிவ், அப்புறம் ஜெருசலம், பென்குரியன். என்ன பென்குரியன் ஏர்போர்ட் வந்து இவங்க அடித்ததான், ஹூத்திஸ் அடித்தது. மேகாம் ஏரியா, ஆமாம், அதான் சப்பர்பன் இருக்குல்ல அது. அப்புறம் ஹைஃபா துறைமுகம் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 30%லேருந்து 35% அவங்களோட மொத்த ஆயில் இருக்குல்ல, ரிஃபைனரி, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஓகே, இஸ்ரேலோட ஆமாம், இஸ்ரேலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது லோக்கல் யூசேஜுக்கு, எக்ஸ்போர்ட்டுக்கு, அதோட மொத்த எக்கானமியே வந்து ஹைஃபா போர்ட்டை நம்பி இருக்குது. ஓ, அதுக்கு தான் அங்கே அடிச்சது. பின்ன அங்கே வந்து அப்புறம் பவர் ஜென்ரேட் பண்ணுற இடம், அது போக அவங்களுக்கு வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம அணு ஆயுத உலை இருக்கு இல்லையா அந்த இடம், அப்புறம் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு இல்லையா, இராணுவ தலைமையகம், மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கேயே விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்க அடித்த ஒரு 7-8 இடம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதே போதின்னு சொல்லலாமா சார்? இதே போய் இதேனா இதையும் கல்லீரல் நுரையீரல் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இப்போது இங்கே வந்து அங்கே வந்து இது பண்ணணும், ஃபில் பண்ணணும், அப்போ ஆயில் வந்து ஏர்கிராஃப்டை ஃபில் பண்ணணும். இவங்க வந்து ஈரானோடதை அடிச்சிட்டாங்க, இவங்க திருப்பி வந்து இங்கே அடிச்சிட்டாங்க. இப்போ 2 பேரும் வந்து உனக்கு கை போச்சு, எனக்கு கால் போச்சு, உனக்கு கண்ணு போச்சு, எனக்கு காது போச்சு அப்படின்றது 2 பேர் இருக்காங்க. 2 ஒன்று இல்லை. இதில் ஒன்று என்னென்னா, இஸ்ரேலுக்கு வந்து உள்ள அண்டர் கிரவுண்டு ஃபெசிலிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து பங்கரில் வந்து மக்களை சேஃபாக வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்களே ஒழிய பூரா பில்டிங்கை வந்து அடித்து முடிச்சிட்டாங்கன்னா பங்கரில் உட்காந்து என்ன செய்ய. ஆனால் ஈரானில் வந்து எப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து மலை பாங்கான நாடு, அதுக்குள்ளே வந்து மேலேருந்து நிறைய தோண்டி பண்ணணும் இல்லை, இருக்கிற இடத்துல தோண்டி கீழே போனாலே மேலே ஹைட்லேருந்து கிட்டத்தட்ட 100 அடி 150 அடி கீழே போயிடலாம். அதனால் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அரண் வந்து பெருசாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்ன தலைவர்கள் எப்படி அடிக்கிறாங்கன்னா, இந்த காட்டி கொடுத்து அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி காட்டி கொடுக்குற வேலையில் தான் வந்து நிறைய அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எவனாவது காட்டி கொடுத்து அவனை வந்து உயிரோடு வந்து சித்திரவதை பண்ணி சாகடிக்கவும் மாட்டாங்க. அந்தளவுக்கு அங்கே ஈரானில் வந்து இப்போ பயப்படுறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து ஏன் வந்து இஸ்ரேல் யூத மக்களோட ஒற்றுமையை சொல்லணும் தெரியுமா? நான் வந்து அங்கே துபாயில் இருக்கும்போது இஸ்ரேல்காரங்களை பற்றி பாலஸ்தீனியர் நிறையா அங்கே இருப்பாங்க, அங்கே பேசினா சொல்லுவாங்க, தப்பித்தவறி ஒரு யூதர் வந்து அந்த நாட்டுக்கு எதாக இருந்தான்னா அவனை கொல்லவும் மாட்டாங்க, ஆனால் கூட்டு போய் தோல் வந்து அப்படியே உயிரோடு அப்படியே உரிப்பாங்க, நகத்தெடுக்கிறது, இதில் இந்த கண்ணை பிடுங்க இது பிடுங்குறேன்னு. அது அவனோட சித்திரவதை இருக்குல்ல, உலகத்திலே அதிகமான ஹையஸ்ட்டு சித்திரவதை வந்து இஸ்ரேல்காரன் பண்ணுறது. அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க, அந்த நாட்டுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க. இந்த விசுவாசத்துக்கு காரணம் வந்து வெறும் மதமோ யூத இனமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கண்டுபிடிச்சாங்கன்னா எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கொண்டு போய் தூக்கி கொண்டு வந்து அவன் கொடுக்குற சித்திரவதை, அதுக்கப்புறம் லைஃபே கிடையாது அவனுக்கு, அதுக்கு பேசாமல் செத்துடலாம், ஆனால் சாக விட மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பிரச்சனைனால தான் யூதர்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. சார் இந்த லாஸ் என்னாச்சு சார்? லாஸோடைய இது டேட்டா சொல்லுங்கள் சார். இந்த இது லாஸ் வந்து இப்போ கரண்ட்டில் கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ்ரேலோட லாஸ் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி வந்து சொல்கிறாங்க. இப்போ மட்டுமே? இப்போன்னா இல்லை, மொத்தமாக பல சேர்க்குனே ஒரு 5 லட்சம் கோடி. இப்போ வந்து இந்த அடித்த அடியில் இருக்கல இது இந்த ஒரு 15 லட்சம் கோடி, மொத்தம் 20 லட்சம் கோடி வந்து லாஸ் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா 100% கரெக்டான டேட்டாவானா இஸ்ரேல் ஆமாம். இதே இது வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஈரானோட லாஸ் இருக்குல்ல, அது எடுத்திங்கன்னா 7 லட்சம் கோடி. ஏன்னா அந்த இடம் ஏற்கனவே வந்து அண்டர் கிரவுண்ட்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் அடிக்கலை, இன்னும் வெளியில் தெரிஞ்ச பூரா அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா உயிர் வந்து அங்கே 300 பேருக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு இருக்காங்க. 80 பேருக்கு மேலே வந்து ஈரானில் செத்துட்டாங்க. இங்கே பார்த்தா 10 பேர் ஒருத்தர் 4 பேர் செத்துருக்கான்றாங்க, 10 பேர் செத்துருக்காங்க, 30 பேர் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்தது இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா நமக்கு அசியூம் பண்ண முடியும், குறைஞ்சபட்சம் வந்து இஸ்ரேல்காரங்க 300 பேர் செத்துருப்பாங்க, 3000 பேர் வந்து கைகால போய் அடிபட்டுருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்லலை, மக்கள் வந்து புரட்சி பண்ணிடுவாங்க, பிரச்சனை வந்துருக்கிறதுக்காக சொல்லலை. ஸோ இதுதான் இப்போ லாஸுங்கிறது மிகப்பெரிய லாஸு இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கும் லாஸு. ஆனால் ஏற்கனவே வந்து அடி வாங்கி கிடக்கிறவன் இன்னும் என்ன அடித்தாலும் ஈரானுக்கு வந்து வலிக்காது.
இவன் வந்து அப்படி இல்லை. பழக்கப்பட்டவன். ஆமாம், இவன் அடித்து பழகினவன், அவன் அடி வாங்கி பழகினவன். இப்போ அவன் திருப்பி அடிக்கும்போது இவனுக்கு வந்து வலிக்குது ரொம்ப. இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் எந்திரிச்சு வரவே முடியாது, அவ்வளோ மோசமான சூழல் இருக்காங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நெதன்யாகு தப்பி ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதாவது அவங்க வந்து இரும்பு மனிதர் அப்படிலாம் காட்டிட்டு இருந்தவங்க இப்படி தப்பி ஓடுறதுக்கான காரணம் என்ன சார்? இரும்பு மனிதர்னா வந்து ஏதாவது வெட்டினா ரத்தம் வரத்தானே செய்யும். அதில் என்ன இரும்பு மனிதர்? மனசளவில் வந்து குரூயல் பர்சன், அதாவது ஒரு கோரமான மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை பேர் வந்து சாகுறாங்க, நீ தண்ணி கொடுக்காத, உணவு கொடுக்காத, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு குரூர மனப்பான்மை. அது வந்து அந்த அந்த தலைவன் அப்படித்தான். ஏன்னா அந்த நாட்டுக்கு அந்த தலைவன் தான் ஓகேன்னு சொல்லி அங்கே இருக்காங்க. வேறு வழி இல்லை. இவன் வந்து மக்கள் எதிராக எவ்வளோ புரட்சி போராட்டம் பண்ணாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கார். ஆனால் இப்போ வந்து இந்த நேரத்தில் அங்கே இருந்தால் எப்படியும் போட்டு தள்ளிடுவாங்க, உள்ளுக்குள்ளே உடனே போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு இப்போ கிரேக்கத்தில் இருக்கிறதா கேள்வி. இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல். இல்லை இது உயிரை காப்பாற்றுக்காக தப்பி ஓடினாரா இல்லை அஃபீஷியலாக போனதா? அஃபீஷியல் எப்படி போக முடியும்? உயிரை காப்பாற்றுக்காக. உயிரை காப்பாற்று தான் தலைவர் எப்பவுமே அப்படித்தானே, உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து. ஆனால் இதே இது வந்து நீங்கள் காசாவில் பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு வெளியே ஓடி போக மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஓடி போகிறதுக்கு இடமும் பெருசாக ஜாஸ்தி இல்லை, வேறு என்ன கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க. ஆமாம், அடைக்கலம் தர மாட்டாங்க. இருந்தால் கூட வந்து நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காங்க. இவர் வந்து நெதன்யாகு மொத்தத்துக்கே இஸ்ரேல் யூதர்கள் வந்து டூயல் பாஸ்போர்ட் வச்சுருக்கான், ஒன்று இங்கே இருப்பான் அல்லது வேறு நாட்டில் இருப்பான். அது மாதிரி வந்து நெதன்யாவுக்கு அவங்க குடிமக்களுக்கே அவ்வளோ வசதி இருக்கும்போது நெதன்யாவுக்கு இருக்காதா? இருக்கும். அதனால் அவர் வந்து அங்கே இல்லைன்னு சொல்லி கேள்வி, அவர் இருக்க மாட்டாங்க. ஆனால் தொலைத்தொடர்பு இதோட வச்சுக்கிட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு மாதிரி இப்போ வாங்கியிருக்க அடி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ரியலைஸ் ஆகும். என்ன இப்போ நேற்று முந்தா நாள் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க, இங்கேருந்து வந்து ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ யாராவது எடுத்து வெளியில் அனுப்பிச்சிங்கன்னா, சோசியல் மீடியா வழியாக அனுப்பிச்சிங்கன்னா அதை நாங்கள் வந்து ஐபி அட்ரஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க சொந்த நாட்டு மக்களுக்கு. ஆமாம் பண்ணாங்க. என்னென்னா அங்கே வந்து அவ்வளோ கட்டுப்பாடு. இதை பற்றின தவறான தகவல் எதுவுமே வெளியில், தவறான இல்லை உண்மையான தகவல் தவறாக வெளியே போகக்கூடாது அப்படின்னு. அப்படி போச்சுன்னா மக்கள் வந்து அடி வாங்கினது வெளியே தெரியக்கூடாது, அடி வாங்கின வெளியே தெரியக்கூடாது, மக்கள் புரட்சி வந்துடக்கூடாது. அது போக இன்வெஸ்டர்ஸு அப்புறம் வெளியில் உள்ளவங்கெல்லாம் வந்து வேறு வந்து ஐயோ போச்சே நினைக்கக்கூடாது. ஆயுதம் வாங்குறதுக்கு வந்து இஸ்ரேலில் வச்சுருக்க அமெரிக்காவோட ஆயுதம் பூரா வந்து டுபாக்கூர் சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இதுக்கானது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. ஆனால் வேறு வழி இல்லை, இப்படி தான் இருப்பாங்க. இன்னொன்று, இஸ்ரேல் வந்து மொத்தத்துக்கு அடித்து ஒழிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் கஷ்டம்தான். மொத்தத்துக்கு அடித்து தரமட்டமாக்கி பண்ண முடியுமா அப்படின்னா அது 50-50 தான் அதுக்கு சான்ஸு. இங்கே வந்து அடிச்சிட்டாங்கல்ல, திரும்பி அடிப்பாங்க. இவங்க வந்து எந்திரிச்சு வரவே முடியாது. எந்திரிச்சு வரவே முடியாதுன்னா அமெரிக்கா வந்து அங்கே டவுன் ஆயிரும். அப்போ அவன் வந்து ஏதாவது வேறு குண்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவானா அப்படிங்கிறது தான் இதோடது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.